உலகின் எல்லா கண்டங்களிலும் பரவியுள்ள க்ளூனி புனித சூசையப்பர் துறவற சபையின் நிறுவனர் அருளாளர் அன்னை ஆன்மரி ஜாவ்கே புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த சபையானது 1827 இந்திய நாட்டிலுள்ள பாண்டிச்சேரியில் துவங்கப்பட்டது. பிறகு இந்தியா முழுவதும் சபை பரவியது. 2027 200 ஆண்டுகளை கொண்டாட இருக்கின்றது. இதற்கு அர்த்தமூட்டும் வகையில் இவருடைய ரெலிக்ஸ் இந்திய நாட்டில் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டிருக்கிறது. நமது குறும்பகரத்திற்கு பிப்ரவரி 21ஆம் நாள் வந்தது. இன்றே கடைசி நாள். அதை சிறப்பிக்கும் வகையில் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். க்ளூனி சபையின் சேவை சிறக்கவும் அன்னையின் புகழ் எத்திசையில் பரவவும் நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். அன்னையின் பாடல் பாடும்போது ரெலிக்ஸ் பதிக்கப்பட்ட படமானது ஆலயத்திற்கு பவனியாக வர இருக்கின்றது. நாம் அனைவரும் தகுந்த மரியாதையுடனும் பக்தியுடனும் எடுத்து செல்வோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய பங்கில் க்ளூனி சபை அருட்சகோதரிகளுடைய உடனிருப்பு, அவர்களுடைய பணிவாழ்வு நம்முடைய பங்கில் நிறைந்து காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக நம்முடைய பங்கில் க்ளூனி சபை பல்வேறு விதமான பணிகளை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். இறைப்பணி, சமூக பணி, அதோடு கல்வி பணியில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய சபையை தோற்றுவித்த முத்தி பேறு பெற்ற ஆன்மரி ஜாவ்கே அவர்களுடைய பங்களிப்பு தான். 1779ஆம் ஆண்டு பிறந்த அவர் ஏறக்குறைய தன்னுடைய 10 வயதில் பிரான்ஸ் நாட்டில் அவருடைய அந்த வாழ்க்கையானது மிகவும் கடுமையான ஒரு வாழ்க்கை சூழலில் இறைப்பற்றோடு எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்து அதன் வழியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறைமக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இந்த காலகட்டங்களில், அவர் பிறந்த காலகட்டங்களில் பிரான்ஸ் நாடு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அது சந்தித்தது. பிரெஞ்சு புரட்சி. இந்த பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக பல கோவில்கள் இழுத்து மூடப்பட்டன. குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தடை செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, குருக்களை சிறைப்படுத்தவும் செய்தார்கள். எங்கெங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று குருக்களை சிறைப்படுத்தி சிறையில் அடைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 10 வயது சிறுமி குருக்களை காப்பாற்றவும் இறை மக்களுக்கு தேவையான திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு மறைமுகமாக குருக்களை அவர்கள் பாதுகாத்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் தூண்டியது என்றால் முத்தி பேறு பெற்ற ஆன்மரி ஜாவ்கே அவர்களுடைய வாழ்க்கைதான். அது மட்டுமல்லாமல் தன்னை முழுவதுமாக சிறு வயதிலிருந்தே தனிமைப்படுத்தி கொண்டவர், புனித வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் புனித ஆன்மரி ஜாவ்கே. புனிதர் என்று கூட நாம் சொல்லலாம். இன்னும் திருச்சபை புனிதர் பட்டம் கொடுக்கவில்லை, ஆனால் முத்தி பேறு பெற்றதோடு இருக்கிறார். இருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கை குருக்களுக்கு மட்டுமல்ல, இறைப்பற்றுள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, மனிதர்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி முக்கியத்துவமானது என்பதை உணர்ந்தவர் அந்த பிரெஞ்சு புரட்சி காலத்திலேயே ஆன்மரி ஜாவ்கே. ஆகவே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான பாதையில் முதன்மையாக விளங்குவது கல்வி ஒன்றே என்பதை உணர்ந்து தான் சென்ற இடங்களெல்லாம் கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து அதன் வழியாக மக்களுக்கு கல்வி பணியையும் சமூக பணியையும் நிறைவாக செய்தவர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த காலத்தில் நடைபெற்ற அடிமை சந்தைகளை ஒழிப்பதற்காக யார் யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் மீட்டெடுத்து உரிமை குடிமக்களாக மாற்றிய ஒரு மாபெரும் புரட்சியாளர் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஆன்மரி ஜாவ்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். எல்லா நிலைகளிலும் இறைப்பற்றோடு பிள்ளைகள், அநாதை பிள்ளைகள், கைவிடப்பட்டவர், அடிமைகள், இவர்களுடைய வாழ்க்கை தரத்திற்கான முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்வை
முழுவதுமாக அர்ப்பணித்தவர். ஆகவே அத்தகைய ஒரு மாபெரும் புனிதனுடைய உடலின் ஒரு பாகம் அவருடைய கை எலும்புகளின் ஒரு பாகம் நம்முடைய பங்கிற்கு வந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு புனிதமான நிகழ்வு! ஏறக்குறைய 200 ஆண்டுகளை கடந்து இந்த திருப்பண்டத்தை இங்கே நமக்கு அனுப்பி அவர் வழியாக நாம் அவரை போன்ற எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும், நல்லது செய்ய வேண்டும். சமூகத்தில் நாம் ஒவ்வொருவரும் தனித்துவமாக வாழ்வதல்ல, மாறாக பிறருடைய நலன்களுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துகின்ற வண்ணமாக நம்முடைய ஆன் மேரி சாவே அவருடைய வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருட்சகோதரிகளுக்கு நாம் செய்கின்ற ஒரு மாபெரும் வரவேற்பும், அவர்களுடைய பணி வாழ்வில் அன்னையைப் போல அவர்களும் சிறந்து விளங்கும்படியாக இந்த திருப்பலியில், இந்த பவனியில் நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவத்தை படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக் கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. இதோ இன்று எங்களுடைய பங்கில் நாங்கள் சிறப்பான விதத்தில் எங்களுடைய பங்கில் பணியாற்றுகின்ற குழுனி சபை அருட்சகோதரிகளின் முன்மாதிரிகையும் நிறுவனமானவருமான முத்திபேறு பெற்ற ஆன் மேரி சாவே அவர்களுடைய திருப்பண்டத்தை இதோ வைத்து அவர் வழியாக செபிக்கிறோம். இதோ இந்த திருப்பண்டத்தை புனிதப்படுத்த உம்மை இறைஞ்ச மன்றாடுகிறோம். இத்திருப்பண்டத்தை முயன்படுத்தி மகிமைப்படுத்தவும் அனைவரும் இம்மை வாழ்வில் உமது அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த புனித பண்டத்தையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். முதல் இறைவனுக்கே தன்னை அளித்த
சேவையை போற்றுவோம். என்றென்றும் நம் அன்னையார் மரி துணிவினை போற்றுவோம். இதயம் ஆண்மரி அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். வீட்டினை இதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அழைத்தார், உரிமையாய் சேர்ந்தாரே. இருகரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை இதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் இறைவோம் வாருங்கள். உம்மை தேடி உமதருள் வேண்டி தாகம் கொண்டே நான். உயிர் தந்த உம் உறவினிலே கலந்து மகிழ்வேனான். அழிவில்லா வார்த்தையாய் வாழ்ந்திடுவேன், திருவுடல் திரு ரத்தம் பருகிடுவேன். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிறம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு. தூய்மையான பார்வை கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புறப்பார்வை நம் அறிவை விசாலமாக்குகின்றது. அகப்பார்வை நம் ஆன்மாவையும் உள்ளத்தையும் பலப்படுத்துகின்றது. நான் யார், எனது நிறை குறை என்ன என்பதை யார் தெளிவாக அறிந்துள்ளார்களோ அவர்களே சரியான பார்வை கொண்டுள்ளார்கள். மற்றவர்களின் தவற்றை சுட்டி காட்டுவதில் நீதிபதிகளாக இருக்கிறோம். நமது தவற்றை ஏற்றுக்கொள்வதில் வழக்கறிஞர்களைப் போல் வாதாடுகிறோம். பாவம் என்ற சேற்றிலிருந்து எழுந்து திருவிவிலியம் வாசித்தல், நற்கருணை ஆராதனை, தினமும் திருப்பலியில் பங்கு கொள்ளுதல், குடும்ப ஜெபம் செபித்தல், ஒப்புரவு இவற்றின் வழியாக நமது ஆன்மாவை தூய்மை செய்து சிறந்த கனி கொடுக்கும் மரங்களாக மாறுவோம். இயேசுவை போன்று அன்பும் கனிவும் இரக்கமும் கொண்ட பார்வையும் எவரையும் தீர்ப்பிடாத மனநிலையும் கொண்டு வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு. நம் ஒவ்வொருவரையும்
மிக சிறப்பாக நம்முடைய வாழ்வில் பிறரை விமர்சனம் செய்யாமல், தீர்ப்பிடாமல், அவர்களை அவர்களுடைய நிலையிலேயே ஏற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு மிக அருமையான வழிகாட்டுதலை கொடுக்கின்றார். இதை உணர்ந்தவர்களாய் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய ஞாயிறு திருவழிபாட்டில் சிறப்பாக நம்முடைய ஊருக்காகவும் நமது பங்கிற்காகவும் நமது பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நலன்களுக்காகவும் இறை ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிறைவாக கிடைக்கும்படியாக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினத்தில் நம்முடைய குளூனி அருட்சகோதரிகளுக்காக சிறப்பாக நம்முடைய பங்கில் பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகளுக்காக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அவர்களுடைய நிறுவன தலைவர் முத்தி பேறு பெற்ற ஆன்மரி ஜாஃப்கே அவர்களைப் போல அவர்களும் மக்களின் சமூக வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்காகவும் கல்வி பணிக்காகவும் சமூக சேவையில் அவர்கள் சிறந்து விளங்கும்படியாக புனிதத்தில் புனித ஆன்மரி ஜாஃப்கே அவர்களைப் போல திகழவும் தேவையான வரங்களை கேட்டு நம்முடைய அருட்சகோதரிகளுக்காக செபிக்கிறோம். மேலும் இன்றைய திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். மேலும் சுசை மாணிக்கம் அவர்களின் ஆன்மாவின் நிலைப்பாட்சிக்காகவும், லூர்து மேரி, ஜோஸ்பின் பெரியா இவர்களின் ஆன்மாவின் நிலைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறும்படியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்தில் வழிநடத்தும்படியாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சு மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்டு தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்றும் அதருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்யுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புல்லினாள் என் மேல் தெளித்தீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நாளும் உறைபணிதலிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருவிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே என்னை கழுவ நாளும் உறைபணிதலிலும் வெண்மையாவே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆவியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றை மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. சில நல்ல வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கின்றன, சில வார்த்தைகள் நம்மை வீழ்ச்சியடைய செய்கின்றன. நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் தான் நாம் யார் என்பதையும் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நம்முடைய ஆளுமையையும் வெளிப்படுத்துகின்றன. அன்றாடம் நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் மாசின்றி இருக்க வேண்டும் என்ற கருத்தை உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகின்றது. அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது. சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே. பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது என்றென்றும் நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது என்றென்றும் நன்று. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது என்றென்றும் நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிழறாமையும் எடுத்துரைப்பது நன்று. பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது என்றென்றும் நன்று. நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர், லெபனோனின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோயில் முற்றங்களில் செழித்தோங்குவர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது என்றென்றும் நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாய் இருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது என்றென்றும் நன்று. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அனைவரும் கடவுளை அறிந்து அன்பு செய்ய படைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்ற முகவரியை பெற்ற நாம் ஆண்டவரின் பணியை அன்றாடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள், அவமானங்கள் என எது வந்தாலும் துவண்டுவிடாது இறைவனின் பணியை துடிப்போடு செய்து கொண்டே செல்ல வேண்டும். ஆண்டவருக்காக நாம் செய்யும் பணி எப்போதுமே வீண் போகாது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையே தரும் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 54 முதல் 58 வரை. சகோதர சகோதரிகளே, அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையும் அணிந்து கொள்ளும் போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே, உன் வெற்றி எங்கே? சாவே, உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39 45 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு நாம் ஒவ்வொருவரும் இன்றைய திருவழிபாட்டின் வழியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனை. நாம் நம்முடைய பேச்சில் எப்படி இருக்கிறோமோ நம்முடைய உள்ளமும் அப்படிதான் இருக்கும். நம்முடைய பேச்சும் நம்முடைய உள்ளமும் உள்ளத்து சிந்தனையும் அது நம்முடைய வார்த்தையின் வழியாக அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக நம் வாழ்வை கவனத்தோடு வாழ வேண்டும். எந்த விதமான விமர்சனத்திற்கும் அல்லது தீர்ப்புக்கும் நம்முடைய வாழ்க்கையை கையளித்து விடாமல், நம்முடைய வாழ்க்கையில் யாரையும் தீர்ப்பிடாமல், விமர்சனம் செய்யாமல், ஒவ்வொருவரையும் அவரவர்களுடைய நிலையிலிருந்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை வழியை, வாழ்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு வாழ்க்கை தரம் என்று நாம் சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்ற ஒரு நிகழ்வு. யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது, அல்லது யார் வாழ்விலும் பற்றியும் தெரியாமல் அவர்களை பற்றியான விமர்சனத்தை நாம் என்றைக்கும் முன்வைக்க கூடாது. இந்த கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டால் நாம் மிக அருமையாக நம்முடைய வாழ்வை பிறர் மீது குற்றம் சுமத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் தகர்த்து எறிய முடியும். இன்னைக்கு பார்த்தா மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கிறது. எல்லாரும் நாம் செய்கின்ற தப்புகளை எல்லாம் அதை நாம் பல நேரங்களில் நாம் செய்வதில்லை என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறோம்.
அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஏதாவது தவறு செய்கிறோம் என்றால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை நாம் கண்டுபிடித்து கொண்டே இருப்போம். அந்த காரணத்தை சொல்லி எப்படியாவது அந்த பழிபாவத்தை வேறொரு மீது அல்லது வேறொரு பொருட்கள் மீது திணிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். உதாரணமாக சொல்லனா, ஒருத்தவன் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காம பயணித்து வருகிறான். டிக்கெட் எடுக்காம பயணித்து வருகின்ற அவனிடம் வந்து இறங்கிய உடனே நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டான். அவன் எப்படி சொல்லுவான்? நான் டிக்கெட் எடுக்காம வந்த நான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? திருட்டு ரயில் ஏறி வந்தான். திருட்டு ரயில். இவன் செஞ்சது திருட்டு தானோ. யார் மேல பழி போகுது? அந்த ரயிலுக்கு திருட்டு பட்டம் கட்டுறான். இன்னைக்கு அப்படிதான் ஒரு மனநிலை இருக்கிறது. திருட்டு ரயில் ஏறி வந்தேன். ரயில் என்னைக்கு திருட்டுனுச்சு? பிரியமானவர்கள், அதே போல நம்ம பாருங்க, நோட் அடிக்கிறது, ரூபா நோட் அடிக்கிறது யாரோட வேலை? ரூபா நோட் அடிக்கிறது யாரோட வேலை? தயவு செய்து சொல்லுங்க. கவர்மெண்ட்டோட வேலை, அரசோட வேலை இல்லையா? ஆனால் இவன் வீட்டில் உட்காந்து பிரிண்டரை வச்சு ரூபா நோட்டு அடிச்சிடறான். அடித்த பிற்பாடு அந்த ரூபா நோட்டுக்கு என்ன பேர்? கள்ள நோட்டு. கள்ளத்தனமாக அடித்தவன் இவன், ஆனால் பேர் மட்டும் அந்த நோட்டுக்கு கள்ள நோட்டு. பழி எங்கே போகுது பாருங்க, அந்த ரூபா நோட்டு மேலே போகிறத பார்த்துருக்கு. சாராயம் காய்ச்சக்கூடாது இல்லையா? தப்பு, அது லீகலாக தடை செய்யப்பட்டது. சாராயம் காய்ச்சக்கூடாது. அரசுக்கு தெரியாம சாராயம் காய்ச்சறான். சாராயம் காய்ச்சி அந்த சாராயத்துக்கு பேர் என்னது? கள்ளச்சாராயம். இவன் செய்யறது கள்ளத்தனமா செய்யறது. ஆனா பேரு பழி எங்க போகுது? அந்த சாராயத்து மேல போகுது, கள்ளச்சாராயம். இப்படிதான் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நாம் செய்கின்ற தவற்றை எல்லாம் வேறு யார் மீதாவது திணித்து கொண்டிருக்கிறோம், அல்லது யார் மீதாவது நாம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு விமர்சனங்களுக்கு நம்மை ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால தான் மிக அருமையாக சொல்ல, நீ யார் ஒருவரை விமர்சனம் செய்கிறாயோ 3 விரல், ஒரு விரல் ஒருவரை சுட்டி காட்டுகிறது என்றால் அர்த்தம் என்ன? 3 விரல் நம்மை சுட்டி காட்டு, உன்னை சுட்டி காட்டுக. நீ யாரை விமர்சனம் செய்கிறாயோ, யார் மீது பழி போடுகிறாயோ, யாரை குற்றப்படுத்துகிறாயோ, யார் மீது அவதூறு கிளப்புகிறாயோ, நீ செய்ய செய்ய 3 மடங்கு அது உன்னை திருப்பி காட்டிக்கொண்டே இருக்கிற. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு மிக அருமையாக சொல்லுகிறார். இந்த 3 உவமை சொல்லுகிறார். இந்த 3 உவமையில் பார்வையற்றவர் பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியாது, முதல் உவமை. 2வது, யாரையும் தீர்ப்பிடாதீர்கள். உன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்காமல் மற்றவருடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்க்காதே, அததும் அதனுடைய மரத்தின் கனியாலே அறியப்படும். இந்த 3 உவமைகளையும் பார்த்தனா இயேசு சொல்லுகின்ற ஒட்டுமொத்தமான இயேசு சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, தீர்ப்பிடாதே. தீர்ப்பிடாதே, பிறரை பற்றி அவதூறு கிளப்பாதே, புரணி பேசாதே. இதைத்தான் ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். பல நேரங்களில் இதை நாம் இந்த உலகத்தில் படைத்த எல்லா விதமான படைப்புகளிலும் தனித்துவமானவன் மனிதன். ஆனால் அந்த தனித்துவமான மனிதனுக்கு தான் கேவலமான புத்தியெல்லாம் இருக்கு. அதுல மிகப்பெரிய கேவலமான புத்தி என்னன்னா, பிறரை பற்றியான கருத்துக்களை நாக்கூசாம வெளியிடுறது. நாக்கள் நரம்பு இல்லாம பேசுறான்றாங்கல்ல, அதே போல ஒரு புத்தியை, மனநிலையை நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். ஏனென்றால் பல நேரங்களில் நம்ம ஒரு நிகழ்வை பற்றியோ அல்லது ஒரு நபரை பற்றியோ ஒரு செய்தியை பற்றியோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மற்ற ஆளுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே அளந்து பேசுவோம். அது அப்படியா. பிரியமானவர்களே, அப்படிதான் ஒருத்தர் விமர்சனம் பண்ணார். ஒருத்தருக்கு ரொம்ப நாள் ஆசை, போப்பாண்டவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. வத்திக்கானில் இருக்கிற வத்திக்கானில் ரோமில் இருக்கிற போப்பாண்டவரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணிட்டு சரி போப்பாண்டவரை பார்க்க போகும்போது நல்லா என்ன பண்ணணும்? ஹேர் கட் பண்ணிட்டு போகலாம், நல்லா முடி வெட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்பர் ஷாப்புக்கு போகிறார். முடி திருத்தும் நிலையத்துக்கு போகிறார். இந்த முடி திருத்தும் நிலையத்துக்கு போனீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம போய் உட்காந்து ஒரு 20-25 நிமிஷம் அவன் சும்மா வெட்ட மாட்டான். எந்த முடி திருத்து கடத்துக்கு போங்க, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன வேலை செய்கிறீங்க, நம்மளை குடஞ்சி எடுத்துருவோம் அந்த 20 மணி. நம்ம யார்கிட்டயுமே கூட சொல்ல மாட்டோம், நம்மளை வச்சு செஞ்சிருவான்னு சொல்லுவாங்கள்ல, அதான் எல்லாத்தையும் விலாவரியாக கேட்பான். அதே போல் அவர் முடிவெட்டுற கடைக்கு போனார். போப்பாண்டவரை பார்க்கறதுக்காக நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். போய் உக்காந்த உடனே அந்த முடிவெற்றவர் கத்திரிக்கோளை எடுத்த உடனே கேள்வி கேட்டார், என்ன புதுசாக முடிவெட்ட வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டார்.
இல்லை அடுத்த வாரம் ஒரு 2 நாளில் நான் வந்து போப்பாண்டவரை போய் பார்க்க போகிறேன், அதனால் ஒரு நல்ல முடி வெட்டிட்டு போகலாம், இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கும், அதனால் முடி வெட்டிட்டு போய் பார்க்க போகலாம் அப்படின்னு இருக்கிறான். போப்பாண்டவரை பார்க்க போகிறீங்களா? அப்படியா, சரி எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு கேட்டார். எந்த ஃப்ளைட்டில்? இவர் சொன்னார், நான் இட்டாலியன் ஏர்வேஸில் புக் பண்ணியிருக்கிறேன், இட்டாலியன் ஏர்வேஸில் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா. இட்டாலியன் ஏர்வேஸா? யார்? இந்த முடி வெட்டுறவர் சொல்கிறார், இட்டாலியன் ஏர்வேஸா? அதெல்லாம் ஒரு ஃப்ளைட்டுன்னு அதில் போய் புக் பண்ணுறீங்களே, அது ஒரு கட்ட வண்டி தனமாக ஓட்டுறானுங்க, அதில் ஒழுங்காக சர்வீஸே இருக்காது, எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஃப்ளைட்டில் போகாதீங்க, அது சரி வராது. சரி அங்கே போய் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டார். வேட்டிக்கனில் ரோமில் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கிறேன், இந்த ஒரு ஹோட்டல் பேரை சொல்லி, அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், அதில் தான் போய் ரூம் போட்டு இருக்கிறேன், அங்கே தான் போய் தங்குவேன் அப்படின்னாரு. அந்த ஹோட்டலா? அந்த ஹோட்டல் போல் என்னது ஒரு படு மோசமான ஹோட்டல் கிடையவே கிடையாது. அந்த ஹோட்டலில் ஃபுட்டே சரி இருக்காதே, அந்த ஃபுட் அந்த நிறைய பேர் போனாக்கா அந்த ஹோட்டலில் தங்கவே மாட்டாங்களே, நீங்கள் போய் அந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கிறீங்களே, சரி ஓகே. போப்பாண்டவரை எப்படி போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அங்கே போப்பாண்டவர் வெளியே வந்து நிற்பார், அவரை போய் பார்த்துட்டு ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. நிச்சயமாக முடியவே முடியாது. போப்பாண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அங்கே யாராவது உங்களுக்கு கார்டினல் தெரிஞ்சிருக்கணும், அல்லது யாராவது ஒரு முக்கியமான நபர்கள் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் உங்களை கொண்டு போய் உள்ளே விடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி போப்பாண்டவரை பார்க்க போகிறேன்ற ஆசையில் இருந்தவரை இவ்வளோ தூரம் விமர்சனம் செஞ்சு கேவலப்படுத்தி அனுப்பினார். இந்த ஆள் என்ன பண்ணார், ஃப்ளைட் புக் பண்ணி அதே இட்டாலியன் ஏர்வேஸில் போனார், அதே ஹோட்டலில் போய் தங்கினார். இவருடைய ஆச்சரியம் என்னன்னா, போப்பாண்டவர் அன்னைக்கு பார்த்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கொண்டு போய் போப்பாண்டவர் பக்கத்திலே உட்கார வச்சுட்டார். அவரும் உட்காந்து நல்லா பேசிட்டு வந்துட்டார். ஊருக்கு வந்துட்ட பிற்பாடு திரும்பவும் அந்த பார்பர் ஷாப்புக்கு போனார். போயிட்டு அந்த பார்பர் ஷாப்பில் இவருக்கு, போப்பாண்டவரை பார்க்க போனீங்களே, எப்படி இருந்தது உங்களுடைய பயணம் அப்படின்னு கேட்டார். இட்டாலியன் ஏர்வேஸ் அடிச்சிக்க முடியாதுங்க, செம்மையாக இருந்தது. அவங்களுடைய சர்வீஸ் போர்லேருந்து இறங்குற வரைக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாங்கள் ஏறினது தெரியல, இறங்கினது தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்வீஸ் நல்லா இருந்தது அப்படின்னார். சரி அந்த ஹோட்டலில் தங்குனீங்களே, அந்த ஹோட்டல் எப்படி இருந்தது? அந்த ஹோட்டல் போல ஒரு அருமையான ஹோட்டலை நம்ம பார்க்கவே முடியாது. பல பேர் அந்த ஹோட்டலுக்கு போட்டி போட்டிருந்தாங்க, எனக்கு அந்த ரூம் கிடைச்சதே ஆச்சரியமாக இருந்தது, அவ்வளவு சிறந்த ஹோட்டல் அப்படின்னு சொன்னார். ஓகே சரி போப்பாண்டவரை பார்த்தீங்களான்னார். என்னுடைய ஆச்சரியம் என்னன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம், நாம் போப்பாண்டவர் பக்கத்தில் உட்காந்து அவரோட ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது, அதை நான் வரமாக நினைக்கிறேன் அப்படின்னார். சரி போப்பாண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னார். போப்பாண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ப்ளஸ் பண்ணார், அப்புறமா என்னுடைய காதில் கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? உனக்கு எவன் இவ கேவலமாக முடி வெட்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ கேவலமாக முடிவெட்டி அனுப்பிக்கிறானே அப்படின்னு சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒருவரை பற்றி அல்லது ஒரு பொருளை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி அறியாமல் அளந்து விடுகின்ற நபர்கள் இன்றைக்கு நம் மத்தியிலே அதிகமாக இருந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அவதூறு, புரளி. இந்த அவதூறு புரளியை கிளப்புகின்றவர்களுடைய மனநிலை எப்படி, அவர்களுடைய வார்த்தை எப்படி, அவர்களுடைய செயல் எப்படி என்றால், பிறரை பற்றி அவதூறு கிளப்புவது, பிறரை பற்றி முட்டை கடிதாசி எழுதுவது, பிறரை பற்றி போஸ்டர் பண்ணுவது, பிறரை பற்றி வாட்ஸ்அப்பில் அவர்களை அவதூறாக கிளப்புவது, இதெல்லாம் செய்கிறவங்களுடைய மனநிலை என்னன்னா, மற்றவங்களுடைய பெயரை கெடுக்கணும்னு நினைச்சு செய்கிறோம் பாருங்க, த கேரக்டர் அசாசினேஷன் சொல்கிறோம் பாருங்க. இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்றவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். வாட் இஸ் தேர் கேரக்டர்? ஒருத்தவங்களை பற்றி அல்லது ஒரு நிகழ்வை பற்றி வாட்ஸ்அப்பில் எவ்வளவு கேவலமாக எழுதுகிறோமோ, அவர்களுடைய மனத்தில் எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்ற, நீ ஒருத்தனுடைய தவறை சுட்டி காட்டினால் உன்னுடைய தவறு 3 மடங்காக இருக்கிறது, உன்னுடைய தவறு 3 மடங்காக இருக்கிறது. இதை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை. அடுத்ததாக பிரியமானவர்களை, மற்ற நேரங்களில் பார்க்கிறோம், மற்றவங்களுடைய பேசவே மாட்டோம், மற்றவங்களை பேச மாட்டோம். ஆனால் மற்றவங்களுடைய அந்த அப்பியரன்ஸை பார்த்து, அவர்களுடைய அப்பியரன்ஸை பார்த்து, அவர்களுடைய நிலையை பார்த்து நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடும். இவன் இப்படிப்பட்ட ஆளு, இவன் இப்படிப்பட்ட கேரக்டர், இவன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவன்.
அப்படிதான் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நிகழ்வு? பிஷப் பாட்டர் நியூயார்க்ல இருந்து ஐரோப்பாவுக்கு கடல் வழி பயணம் செய்கிறார். கடல்ல பயணம் செய்கின்றது, கப்பல்ல அவருக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. கப்பல் அவருக்கு ஒரு கேபின் கொடுத்துட்டாங்க, ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. டபுள் ஷேரிங் ரூம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டூருக்கு போகிறப்ப டபுள் ஷேரிங்கா, 3 ஷேரிங்கா, 4 ஷேரிங்கா கேட்டு புக் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பாட்டருக்கு கப்பலில் அவருக்கு டபுள் ஷேரிங் ரூம். இவர் பிஷப் முதல்ல போனவர் என்ன பண்ணார்? ரூமை பார்த்தார், சூப்பராக இருந்தது, பிடிச்சிருந்தது. தன்னுடைய பெட்டில் தன்னுடைய இதில் எல்லாத்தையும் பொருளெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டார். கடைசியாக அவரோட ரூம் ஷேர் பண்ணுறவங்க ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்த்தா அந்த ஹிப்பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஹிப்பி முடி வச்சுருப்பாங்க, பார்த்தீங்களா? பம்பலாக வச்சுருப்பாங்க ஹிப்பி முடி. இப்போ இருக்கிற நம்ம பிள்ளைங்க மாரி. இப்போ நம்ம பிள்ளைங்கெல்லாம் எப்படி வெட்டுது? இப்படி கட்டு மேலே அப்படியே பம்பலாக தூக்கி வச்சுட்டு உட்காந்துப்பாங்க நம்ம பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களை பார்க்கக்குள்ளே நமக்கு தெரியும் இவன் கேரக்டர் எப்படின்னு. அவன் எப்படி முடி வெட்டியிருக்கிறானோ அதுலேருந்தே கண்டுபிடிச்சிருக்கலாம் இவன் அராத்தல் பிடிச்சவன், ஒரு சரியான நிலையில். அதனால தான் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போதுமே சொல்லும், நல்லா முடி வெட்டி அழகாக வச்சிருங்க நம்ம பிள்ளைங்கள. அதான் நம்முடைய கேரக்டரை வெளிப்படுத்துவது. பல நேரங்களில் இப்படி கேட்டிங்க, அவன் காசுக்காக நடிக்கிறான், அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அது போல் முடி வெட்டிட்டு அலைஞ்சுன்னு இருக்கிறோம். பிரியமான சகோதரர், அதே போல் ஹிப்பி வச்சவன் அவர் ரூமில் ஷேர் பண்ணுறான். ஹிப்பியை பார்த்த உடனே அமெரிக்காவுக்கெல்லாம் தெரியும் இந்த ஹிப்பிஸ் எப்படின்னாக்கா ட்ரக் அடிக்டாக இருப்பான், அல்லது ஒரு அராத்தல் பிடிச்சவனாக இருப்பான், கேரக்டர் மோசமாக இருக்கும், ஒரு மாதிரியான ஆளுங்களாக இருப்பான். பிஷப்க்கு ரொம்ப தூக்கி வாரி போச்சு. இவன் கூட இந்த ரூமில் தங்க போகிறோமா, இவன் திருட்டு பையனாக இருக்கிறானே அப்படின்னு இவர் நினச்சிட்டு என்ன பண்ணார்? தன்னிடம் இருந்த கோல்டு வாட்சி, ஒரு நல்ல பொருள், நல்ல விலையுயர்ந்த பொருட்கள் இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில் போட்டு எங்கே எடுத்துன்னு போயிட்டாரு? கேப்டன்கிட்ட கொண்டு போய், கேப்டன் இதை பத்திரமா வச்சுக்கோங்க, என் ரூமில் இருக்கிறவனை பார்த்தா பயமாக இருக்குது, இன்னைக்கு நைட்டை இதெல்லாம் அடிச்சிருவான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட கொண்டு போயிரு. கேப்டன் என்ன சொன்னார்? இது போல் வாங்கி வைக்கிற பழக்கம்லாம் இல்லை, நீங்கள் பிஷப்பாக இருக்கிறதுனால உங்களுக்காக இந்த பணியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு, நீங்கள் எந்த ரூமில் பிஷப் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இத்தனை நம்ம ரூமில் இருக்கிறேன். அந்த ரூம்லேருந்து ஒரு மனுஷன் வந்தான், அவன் கையிலையும் விலையுயர்ந்த பொருட்கள்லாம் இருந்தது. அவன் கொண்டு வந்து என்ன பண்ணான்? என் கையில் இது எல்லாத்தையும் கொடுத்து பத்திரமா வச்சுருக்கீங்க, என் கூட நம்புறவரை நான் நம்ப முடியல, அவர் ஆட்டை போட்டுருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிரியமான சகோதர சகோதரி, ஒருவரை விமர்சனம் செய்கிறோம் என்றால் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து, அவர்கள் இருப்பை பார்த்து நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. அவங்க எவ்வளவு தூரம் நம்மிடம் பேசுகிறார்கள், அவங்களுடைய பேச்சிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுடைய பேக் ஆஃப் த மைண்ட் என்ன வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய கேரக்டர் என்ன, எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அதனால தான் இங்கே ஆண்டவர் இயேசு இன்றைய முதல் வாசகத்திலும் சரி நற்செய்தியிலும் சரி ஆண்டவர் இயேசு உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசு. சாதாரணமாக சொல்லலைங்க, ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக திட்டவட்டமாக சொல்கிறார். நாம் எந்த பேச்சு பேசுகிறோமோ அந்த பேச்சிலிருந்தே நாம் யார் என்பது, நம்முடைய கேரக்டர் என்ன என்பது, நம்முடைய செயல் திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிலையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஒருவரை ஒருவர் ஏற்று அவர்கள் இருக்கின்ற நிலையில் ஏற்றுக்கொள்வதில் தான் நம்முடைய உள்ளார்ந்த நிலை இருக்கு. நமக்கு தெரியாது, யாருக்கோ ஒரு உதவி செய்கின்ற ஒரு மனநிலை இருக்கும், ஒரு கை தூக்கி விடுகின்ற மனநிலை இருக்கும், அல்லது ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். ஆனால் அந்த மனநிலையை பல நேரங்களில் பலர் விமர்சனத்தை செய்வதை பார்க்கின்ற பொழுது மிக கேவலமான ஒரு நிலை. அதுவே அன்புக்குரியவர்களே, இப்படி அவதூறு கிளப்புகின்ற சமூக வலைதளங்களில் அவதூறு கிளப்புகின்றவர்கள் அவர்கள் யாரா இருப்பார்கள்? அவர்கள் நம்மை விட கேவலமானவர்களாகத்தான் இருப்பார். ஆகவே சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சில பேர் கேட்டாங்க, ஏன் வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்க கூடாதா? அதை ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்காக உட்காந்துட்டு இருக்கு. இவன் என்ன இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு, அதை படிச்சுட்டு உட்காந்துக்கிறதுக்கு, ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் த டைம், வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மை எனர்ஜி. அது தேவையில்லாத ஒன்று. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை யோசிக்கணும், நல்லதை செய்யணும், பிறரில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதில் தான் நம்முடைய கேரக்டர் ஒரு உயர்ந்ததாக, உயர்தரமானதாக, நம்முடைய மனநிலை, நம்முடைய வாழ்க்கை தரம் அது கனி கொடுப்பதாக கூட இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை நாம் எப்படி அறிகிறோம்? அந்த வீட்டு பிள்ளைப்பா, அவங்க பையன்பா, எவ்வளவு பக்தியா இருக்கிறான்பா,
அதனுடைய மரத்தின் கனியிலிருந்து அந்த மரம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியும். ஒரு மரம் வளர்கிறது என்றால் அந்த மரத்தினுடைய கனி சுவையாக இருக்குதா, புளிக்குதா, கசக்குதா, அந்த மரத்தினுடைய தன்மையில் இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோரும் பெற்றெடுக்கின்ற பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளுடைய கேரக்டர்லேருந்து அந்த பெற்றோர் யார் என்பதை நாம் அருமையாக விமர்சித்துக் கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் நல்ல கனிதரக்கூடிய மரங்களாக, பலனளிக்கக்கூடிய மக்களாக ஆண்டவர் இயேசு நம்மை வாழ அழைக்கிறார் என்பதை உணர்ந்து சிறப்பாக திருப்பலியில் பங்கேற்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கலந்து கொண்டிருக்கின்ற இத்திருவழிபாட்டில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையிலும் சிறப்பான வாழ்க்கை முறையின் வழியாக அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் பண்பு சிறந்தோங்கவும், நம்முடைய பிறரை பற்றியான கருத்தியல் மேலோங்கி இருக்கவும், அதற்கான நல்லதொரு மனநிலையை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியும் இத்திருப்பலியில் நம் மன்றாட்டுகளை சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டியது: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். அன்பின் ஆண்டவரே, எம் திரு அவையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் உமது வார்த்தையை அன்றாடம் வாசித்து அதை தங்களுடைய வாழ்க்கையால் அறிவிக்க தேவையான ஞானத்தை தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். கருணையின் இறைவா, எங்கள் அனைவருக்கும் நீர் கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பொறுமை, விட்டு கொடுத்தல், அமைதி போன்ற பண்புகளை விதைத்து 100 மடங்கு பலன் கொடுத்து வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். எம்மோடு வாழும் ஆண்டவரே, எமது நாட்டு தலைவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க எம் தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் முன்மதியையும் தந்து காத்து வழிநடத்தவும், மக்கள் அனைவரையும் கொடிய நோய்களினின்று பாதுகாக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். இறைவார்த்தை வழி எம்மோடு அன்றாடம் பேசும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை பங்கு மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் வாழ்க்கையை வளப்படுத்தவும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசவும் புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்து வாழவும் தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் புரியும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையும் ஆன இறைவா, உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய் பேசும் என்று எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் எங்களுடைய வார்த்தையின் வழியாக உணர்ந்திருக்கிறீர். நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு பலனளிக்கக்கூடியதாகவும் பிறரை வாழ்த்துவதாகவும் பிறருடைய வாழ்வில் நலன்களை செய்யக்கூடியதாகவும் அமைய எங்களுடைய வாழ்வில் வார்த்தையை நிறைவாக பயன்படுத்தவும் பிறர் மீது பழி சொல்லும் அவதூறும் கிளப்பாமல் நாங்கள் மனநிறைவோடு வாழ தேவையான அனைத்து வரங்களையும் தந்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உமதாக்கும் தலைவான் என்று. தந்தே 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தே 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க கால்படுகின்றேன். தந்தே 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தே 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 இணையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறையின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடுவேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறையின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடுவேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி, அதனால் இப்பணியிலிருந்து நாங்கள் பெரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் வீழ்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இத்திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நரள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உள்ளத்தின் நிறைவு நின்றே வாய்ப்பேசும் என்று சொல்லி ஒவ்வொருடைய வாழ்வையும் நாம் அவர்களுடைய வார்த்தையால் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரையும் யதார்த்தமான வாழ்விற்கு ஏற்றுக்கொண்டு வாழ நம்மை அழைக்கின்ற ஆண்டவர் இயேசு இவரே. இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதா. உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா. வழியெங்குமே ஒளியாகவா, என் வாழ்வையே வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. நிலையில்ல
வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நீரை வாழ்வு தருகின்ற உணவாய் எம்மில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா. நீரை வாழ்வு தருகின்ற உணவாய் எம்மில் வாழ்ந்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல எம்மை பகிர அருளை தாருமே, அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினை உணவாய் உண்டிடுவோம். கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக என்னில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மகிமையானது நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மார்ச் மாதம் 2ஆம் தேதி இன்று பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறு. 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கசிமி நினைவு நாள். 5ஆம் தேதி புதன்கிழமை திருநூற்று புதன் தவக்காலம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனிதரையர் பெர்ன்பெத்துவா பெலிசிட்டி மறைசாட்சியர் நினைவு நாள். அன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளி. 8ஆம் தேதி சனிக்கிழமை இறைவனின் புனித ஜான் துறவியர் நினைவு நாள்.
9ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். முதலில் திருமண ஓலை. ஆத்துக்குடி பங்கைச் சேர்ந்த ராதாநல்லூரில் வசிக்கும் திரு செபாஸ்டின், திருமதி கிரேஸ் மேரி இவர்களுடைய மகன் ஆபெல் ராஜிக்கும், நமது பங்கு சிறுமாவிலங்கையில் வசிக்கும் திரு எஃப் ஆரோக்கியராஜ், எஸ் ஜான்சி ராணி இவர்களுடைய மகள் மரிக்கிருந்து பிளஸ்யாவிற்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கணம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேலும் ஒரு சில அறிவிப்புகள். நாம் சென்ற வாரமே அறிவித்திருப்பது போல இறை மக்கள் இந்த வருகின்ற 5ஆம் தேதி புதன்கிழமை திருநீற்று புதனோடு நாம் தவக்காலத்தை துவங்குகிறோம். ஆகவே இந்த தவக்கால திருநீற்று புதன் திருப்பலிக்கு தேவையான அந்த சாம்பல் தயாரிப்பதற்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பழைய குருத்தோலைகளை கொண்டு வந்து கோவிலில் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டோம். ஒரு சில பேர் கொடுத்திருக்கிறார்கள், ஒரு சில பேர் மறந்து விட்டார்கள். இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் இந்த பழைய குருத்தோலைகளை பங்கு தந்தையிடம் அல்லது பங்கு கோவிலில் வந்து ஒப்படைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லது உங்களுடைய சிற்றாலயங்களில் கொடுத்தால் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 5ஆம் தேதி திருநீற்று புதன் திருப்பலியானது காலை சரியாக வழக்கம் போல நம்முடைய பங்கில் ஒரே திருப்பலி பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 7 மணி அளவில் நடைபெறும். காலை 7 மணிக்கு திருநீற்று புதன் திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறை மக்கள் அனைவரும் இத்திருநீற்று புதன் திருப்பலியில் பங்கெடுத்து தவக்காலத்தின் முதல் நாளிலேயே கடவுளுடைய அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை, திருநீற்று புதனுக்கு அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு தவக்காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலும் நம்முடைய பங்கு ஆலயத்தில் மாலை 6 மணி அளவில் திருச்சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் யார் யார் செய்வார்கள் என்பதை பிற்பாடு உங்களுக்கு இன்னும் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் தவக்காலம் மற்றும் புனித வாரத்திற்கான நோட்டீஸ் ஆனது உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே அதனை பார்த்து அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை தவக்காலத்திலும் இறைமக்கள் சிறப்பாக பங்கேற்கவும், அதை வழிநடத்துபவர்கள் அதில் மிக ஈடுபாடோடு நம்முடைய மதர் அவர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த சிலுவை பாதைகளை பெற்று அதை சிலுவை பாதை சிந்தனைகளை வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, மேலும் இன்றைய தினத்தில் நம்முடைய பள்ளி மாணவியர்கள் மறைக்கல்வி தேர்வு எழுத இருக்கிறார்கள். காலை 10 மணி அளவில் அவர்களுக்கான மறைக்கல்வி தேர்வு நடைபெற இருப்பதால் இன்றைக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, மேலும் இன்னொரு அறிவிப்பு. மிக சிறப்பான விதத்தில் நம்முடைய குறும்பகரத்தில் இருக்கின்ற பங்கில் இருக்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மிக சிறப்பாக அருமையாக நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் இதில் தன்னார்வத்தோடு இளைஞர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களிலெல்லாம் முடித்து விட்டார்கள். பஞ்சாசாரபுரம், கீழ் நெடுங்காடு, அன்னவாசல் மற்றும் சவரியார்புரம், கொட்டப்பாக்கெல்லாம் முடிக்கணும். அதே போன்று எல்லா ஊர்களுக்கும் அந்த கணக்கெடுக்கின்ற பணியானது நிறைவேறு. இன்னும் ஒரே ஒரு ஊர் மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்கிறது, நரிக்கரம்பையில் அது ஒரு டீமாக போய் எல்லாருமே சேர்ந்து எடுக்கலான்னு முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் மிக சிறப்பாக இந்த பணியை தொடர்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்கள், தன்னார்வம் உள்ளவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் போய் கணக்கெடுக்காத பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து அவங்களுடைய பணியை இன்றைக்குள்ளே முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை பாதையை வழிநடத்தி சிறப்பிப்பவர்கள் நம்முடைய குளூனி சபை அருட்சகோதரிகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது, யாராவது சிலுவை பாதை எழுதி இருக்கிறீர்கள், அதை இந்த சிலுவை பாதையில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த நீங்கள் எழுதி வைத்திருக்கிற சிலுவை பாதையை என்னிடம் காட்ட வேண்டும், கொடுக்க வேண்டும். நான் படித்துவிட்டு அது நம்முடைய தியாலஜி, இறையியல் கொள்கைக்கு சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து பார்த்துவிட்டு தான் இங்கே படிக்கவே அதை அலோவ் பண்ணுவேன்.
இல்லைன்னா உங்களுடைய சொந்த சோக கதைகள் எல்லாம் எழுதி இங்கே வாசிப்பதற்கு இது இடம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய சிலுவை பாதையை தன்னார்வத்தோடு எழுதுபவர்கள் பங்கு தந்தையிடம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்து அதை கரெக்ட் பண்ணி அதன் அடிப்படையில் நாம் இந்த சிலுவை பாதையை மக்களுக்காக உண்மையான இறையியல் கருத்தோடு அதை வாசிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கென்று கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் அந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி. இறை மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஒருவராக வந்து ஆன் மேரி அவர்களுடைய புனித பண்டத்தை தொட்டு வணக்கம் செய்துவிட்டு அமைதியாக விடு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொயர் கிளாஸ் பாடற்குழுவினர் ஆன் மேரி பாடலை பாடுவார். ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. நித்தமும் ஆண்டவர் சித்தம் செய்த சீர்மகளான் மரி சேவடி போற்றி சீர்மகளான் மரி சேவடி போற்றி. ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. தீமையால் உலகம் திணறிடும் வேளை தேவன் தோன்றி தடுத்தாட்கொள்ளும். தீமையால் உலகம் திணறிடும் வேளை தேவன் தோன்றி தடுத்தாட்கொள்ளும். தேவம் அனுப்பிய திருமகள் அன்னை அன்பின் தூதராய் அவனியில் தோன்றி. தேவம் அனுப்பிய திருமகள் அன்னை அன்பின் தூதராய் அவனில் தோன்றி. ஆண்டவர் திருப்பணி செய்தேன் என்று தீவினை போக்க துணை செய்தார். ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. நித்தமும் ஆண்டவர் சித்தமும் செய்த சீர்மகளான் மரி சேவடி போற்றி சீர்மகளான் மரி சேவடி போற்றி. ஆயிரம் கோடி மலர்களை தூவி அன்னையான் மரி திருவடி போற்றி 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 போற்றி. தீமையால் உலகம் திணறிடும்
அனுப்பிய திருமகள் அன்னை அன்பின் தூதராய் அவனியில் தோன்றி தேவம் அனுப்பிய திருமகள் அன்னை அன்பின் தூதராய் அவனியில் தோன்றி ஆண்டவர் திருப்பணி செய்தேன் அன்று தீவினை போக்க துணை செய்தாய். 1000 கோடி மலர்களை தூவி அன்னையான் மறி திருவடி போற்றி 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 போற்றி. 1000 கோடி மலர்களை தூவி அன்னையான் மறி திருவடி போற்றி 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 போற்றி. நித்தமும் ஆண்டவர் சித்தம் செய்த சீர்மகளால் மறி சேவடி போற்றி. சீர்மகளால் மறி சேவடி போற்றி. 1000 கோடி மலர்களை தூவி அன்னையான் மறி திருவடி போற்றி 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 போற்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.